ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தில் 1995 அந்த ஆலயத்துக்கு பார்க்க வந்த அந்த அம்மாவை கும்பிட வந்த சும்மா அந்த அம்மாவை கும்பிடலான்னு வந்த உள்ள போன உடனே அருள் வந்து இறங்கி இந்த இடத்துல நான் அமர்ந்து வாக்களித்து வரக்கூடிய மக்களை காப்பாத்துவேன்னு சொல்லி உத்தரவு கொடுக்கும்போது பச்சையம்மனுடைய ஆலயத்துக்கு முன்புறம் இடம் ஒரு திட்டாக அமர்த்தி அந்த இடத்துல 1995 குறிமேடை அமர்த்தப்பட்டது. அப்படி அமர்த்தும் போது யாரும் இந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த மகளுடைய உறவுகள் யாருமே வந்ததில்லை. மகள் மட்டுமே அந்த இடத்துக்கு வந்ததும், நான் ஊத்துக்காடு எல்லையம்மன் இந்த இடத்துல உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்ல போறேன் அப்படின்னு கிராம மக்களிடம் மருள் வந்து சொன்னதினால் அந்த கிராமத்துல சேர்ந்தவர்கள் முக்கியமாக ஒரு 5 நபர், அந்த 5 நபர் வந்து அந்த நேரத்துல நம்ம கோவில் வளரணும், காடா இருக்குது, இந்த பச்சையம்மா கும்பிட மக்கள் கூட்டம் வரமாட்டேங்குது, குறிமேடன் அமைத்தினால் எங்க குறி கேட்க மக்கள் வந்தா இந்த கோயில் பிரபலமாகும்னு நினைத்து கிராமத்துல சேர்ந்த கிருஷ்ணப்பிள்ளை, முருக நாய்க்கர், சின்னப்ப நாய்க்கர், கிருபாகரன், பிள்ளைவாள், அதாவது வந்து கிருஷ்ணப்பிள்ளை, இவங்க 5 நபரும் சேர்ந்து பேசி அந்த இடத்துல குறிமேடையை அமர்த்தி கொடுத்தது. 1905 இருந்து 28 ஆண்டுகள் அங்கு அருள்வாக்கு ஊத்துக்கட்டு எல்லை அம்மனுடைய அருள்வாக்கு நடைபெற்றது. அந்த முதல் வருடத்துல இருந்து இதுவரைக்கும் பச்சையம்மனுக்கு சித்திர மாத திருவிழா பால்குட விழா நடந்து வந்தது. இடைவரில் 2007 வாக்களித்து அந்த வாக்குனால் இந்த கோவில் இந்த இடத்துல காளி கோவில் கட்டணும் அம்மனுடைய அருள்வாக்களை வந்து உத்தரவு இந்த பெண் கேட்கும்போது இந்த கோவில் கட்டணுன்ற மூமெண்ட் கிடையாது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் சரவணம் சித்ரா என்ற தம்பதிகளுக்கு 10 ஆண்டு திருமணம் செஞ்சு வச்சு புத்திரபாகியங்கள் இல்லாத காரணத்தினால் அம்மன் மேல சபதம் கொண்டு அவங்களுக்கு புத்திரபாகியம் கொடுத்தால் நான் இந்த கோவில் கட்டுகிறேன்னு சொல்லி இந்த பெண்ணானவள் வாக்கிட்டதுனால அந்த கோவில் கட்ட தொடங்கினது. அந்த தம்பதிகளுக்கும் புத்திர சந்தானங்கள் இருக்கின்றது. இந்த கோவில் கட்ட 2007 தொடங்கி 2012 கும்போற்சவம் முதல் நடைபெற்றது. அப்படி கும்போற்சவம் நடந்தும் இந்த இடத்துக்கு இந்த அம்பாள் வந்து அமரவில்லை, வாக்களிக்கவில்லை. கோவிலாக இருந்து உற்சவம், ஆடி திருவிழா, சித்திர திருவிழா, மாத பௌர்ணமி விழான்னு நடந்திருந்தது. இந்த விழா நடந்து இந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் நடந்து கூட்டங்கள் வந்து அம்மனை வணங்கியிருந்தது. 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜீர்ணாதி கும்போற்சவம் 2024 தை மாதம் 8 ஜீர்ணாதி மறு கும்போற்சவம் நடந்து அமர்த்தப்பட்டது. அப்போது இந்த கும்போற்சவத்தை கண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் கிராமத்தில் சிறிதாக பொறாமை தொடங்கினது. அவங்க உறவை சேர்ந்தவர்களே தொல்லையை கொடுத்து
இங்கிருந்து அனுப்பணும். எந்த குடும்பத்துல உட்கார வைக்க ஆரம்பித்தார்களோ அதே குடும்பத்தோட வம்சாவிகள் அந்த குருமேடை காலி செஞ்சார்கள். கட்டப்பட்டு சொல்லி இருந்த ரூமை இடிச்சு ஜேசிபி வச்சு இடிச்சிட்டாங்க. யாருடைய அனுமதியும் கேட்காமல், கிராம மக்களையும் கலக்காமல், இந்த பெண்ணிடம் இருந்த சாவியும் வாங்காமல் இந்த குருமேடை இடித்துட்டாங்க. அதன் பிறகுதான் குருமேடை இங்க அமர்த்த அம்மன் மனமுருகி சம்மதிச்சு இந்த இடத்த அமைத்தி கொடுத்தாங்க. அதுல இருந்து இந்த மேடை இங்கதான் நடக்குது. இந்த மேடை நடக்கிறதுக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மறுபடியும் கிராமத்துல சேர்ந்த ஒரு நபர் இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு முன்புறமாக வழிவிடாம மறித்து கடை கட்டடங்களை கட்ட ஆரம்பித்தார்கள். பொறுத்தவர்கள் பூமி ஆண்டார், பொங்கனவர் காடு ஆண்டார் என்ற பழமொழி பிரகாரம் இந்த பெண்ணானவள் பகை கொள்ளக்கூடாது, நாம் பொறுமையாக இருப்போம், இது வீடு அல்ல கோவில், பலர் வந்து கும்பிடக்கூடிய இந்த கோவிலுக்கு வழிவிடாம மறைக்கிறாங்கன்னா அந்த பாவத்தை அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி விட்டுட்டு பொறுமையாக அவள் வேலையை அவ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கட்டடத்தை கட்டி வழியை மறைத்திட்டார்கள். இந்த பொறாமை என்றது இந்த மனிதர்கிட்ட வந்து கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பொறாம குணம் வந்தால் அதை எதிர்த்து அகராதி செய்வதே வழக்கமா இருக்குது. இந்த அகராதி செஞ்சு இந்த கோவிலுக்கு வழிவிடாம மறைத்தவர்கள் அது அம்மனே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி இந்த மகளானவள் அம்மனிடம் ஒப்படைச்சிட்டு எந்த அராஜகம் செய்யாமல் இன்று வரை கோவிலுக்கு வழி இல்லாமல் அவள் சிறிதாக வைத்திருக்கும் மேற்கு திசையில் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் போற வழியை பயன்படுத்தி வராங்க. ஒரு தெய்வத்தினுடைய சக்தி இருந்து அதை எதிர்த்து ஏன் இந்த கோவிலுக்கு வழி விடாதவர்கள் அழிக்கலன்னு பலர் கேள்வி. அழிப்பதும் ஆக்குவதும் இறைவன் செயல், காப்பதும் படைப்பதும் இறைவன் செயல். இந்த கடவுளுடைய செயல்பாடு இருக்கும் போது இது வீண்டாதனமா நாம் ஏன் மோதணும் அப்படின்னு பொறுமையாக நகர்த்தி வந்து இருக்கிறாள். அவளுக்கு பணபலமும் இல்லை, மனபலமும் இல்லை, அதாவது மனிதரோட படபலமும் இல்லை. அதனால் நம்ம ஒரு ஜீவகாரணம், நம்ம ஒரு ஜீவனாக இருந்து அந்த கோவிலை எழுப்பினதுனால நமக்கு வன்மை வேண்டாமன் அவள் ஒதுங்கி இருக்கிறாள். ஆனா இந்த தெய்வமானது நின்று அரசன் நன்றே கொள்ளும், தெய்வம் நின்றே கொள்ளும்ன்ற பழமொழி பிரகாரம் தெய்வம் என்றாவது ஒரு நாள் வழி வகுக்கும், அந்த வழியை உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இதுதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தன்னை தானே நம்பிக்கொண்டால் வன்மை இருக்காது. அந்த வன்மை போகணும்னு சொன்னா எதிரியோடைய பலம் அதிகமானா நாம் எதிரி பலத்தை குறைவாக இடம் போட்டு நாம் மோதக்கூடாது. அதே மாதிரி தான் என்ற கர்வத்தால் ஏற்படக்கூடிய மனிதர்கள் என்றாவது ஒரு நாள் அழிந்திடுவார்கள். கோவிலானது நிலையாக இருக்கப்பட்ட ஒரு தெய்வம், எடுத்துக்காட்டும் உலகத்துக்கு அந்த சக்தி, பொறுமையாக இருந்து அந்த சக்தி எடுத்துக்காட்டும். ஆனா கட்டடம் சதுக்கப்படும், இடிக்கப்படும், என்றாவது ஒரு நாள் இடிச்சு வழியாகும். இதுதான் தெய்வம் கொடுத்த ஆகம விதியின் தீர்ப்பு. இப்படிதான் வரணும், இப்படிதான் நடக்கணும்ன்றது கடவுள் போட்ட கணக்கு. இந்த மனிதன் போடுவதற்கு யார்? இத்தனை ஆண்டு காலம் பச்சைமா கோயில்ல இருந்த இந்த வாக்கு மேடை இன்று தனியாக வந்து சொந்தமாக ஒரு இடத்துல அமைத்திருக்கும் போது தான் என்பது அகத்தை குறிக்கும், நான் என்பது கர்வத்தை குறிக்கும். இது இரண்டையும் அகற்றி விட்டால் தெய்வம் காக்கும். இது இரண்டும் இல்லாத சரணடைஞ்சால் அந்த சக்தி தேவியே காப்பாற்றப்படுவார். இந்த காளி கோயில் இப்படிதான் இங்க கட்டப்பட்டது. ஆகம பிரகாரம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு தெய்வம்
எல்லாத்தையும் செயல்பட வேண்டிய நேரம் வரும் வரைக்கும் அமைதி காக்கும். அது செயல்பட ஆரம்பித்து விட்டால் எல்லா மக்களும் சரணடைவும். நம்பிக்கை என்பதுதான் ஒரு வழிபாடு. இந்த நம்பிக்கை குறையாமல் இருக்கும் வரைக்கும் எந்த மனிதரும் தெய்வம் கைவிடாது. நான் ஜெயிச்சு விட்டேன் என்று ஆணவத்தை தலை தூக்கி நடக்கும் மனிதருடைய சிரத்தை அறுக்க ஆத்தால் ஆயுதம் எடுத்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆதி என்பது, ஆகமம் என்பது, இது எல்லாமே அசுரர்களை வதம் பண்ணுவதற்காக அவள் ஆயுதம் எடுத்தவள். அதுபோல் அசுர குணம் உள்ளவருடைய அகத்தை அறுப்பதற்கு ஆயுதம் எடுப்பாள் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டுதான் என்று எல்லா செயல்பாடும் நடக்கின்றது. ஒருவருக்குள்ள வரக்கூடிய பொறாமையை அவரவர் விட்டால் மட்டுமே தான். அப்படி விடலைன்னா அந்த பொறாமையே அவங்களை அழிச்சு விடும். இது எப்போதுமே கடவுளால் படைக்கப்பட்ட நீதி. கடவுளே தான் நீதி வழங்க முடியும். ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அந்த தெய்வம் தீர்க்க கூடாதா? ஏன் அது போக அந்த வழியை வகுக்க கூடாதா? ஏன் அது கட்டும்போது தடுக்க கூடாதான்னு நீங்கள் கேள்வி கேட்கிறீங்கள். பரவாயில்லை. அதாவது இதுதான் நடக்கணும்ன்றது ஆண்டவனுடைய முடிவுன்னு சொன்னா அது அராஜகத்தால வெல்லவோ சட்டத்தால தீர்க்கவோ நாம் கோர்ட்டால் அதை விளக்கவோ முடிவெடுத்தால் நடப்பது எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய தீர்ப்பின் விட்டதுனால அந்த கடவுளே தீர்ப்பு பண்ணுவார். எதிரியுடைய பலம் குறைவானது அப்படின்னு சொல்லி எடை போட்டு விட்டு மனிதனுடைய பலம் பெரிதானது என்று எடுத்து காட்டி விட்டு அவங்க வழிமறித்து கடையை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புவது இந்த தெய்வத்தை. இந்த தெய்வத்தோட பலம் என்றாவது ஒரு நாள் அந்த சக்தி செய்யும், செயல்படும். வன்முறை வேணா அப்படின்றதுனால நான் பொறுமையாக இந்த ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை நடத்தி வரணும்னு சொல்லி இருக்கிறேன். மகளை காக்கும் வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியாதா? குழந்தை அழுகும் போது கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி அந்த அன்னைக்கு தெரியாதா? மனமுருகி வைத்த பக்தியால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தை வழிபாடு பூஜை நடத்தணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியாதா? படைக்கிற தாயே இருக்கும் போது ஆணவம் பிடிச்ச மனுஷங்கிட்ட போய் நான் எதுக்காக அவதிப்படணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்க அம்மா ஒருவள் மட்டுமே எல்லாத்துக்கும் சாட்சியாக நிற்கும் அந்த காளி தேவி. அவ கருணையின் வடிவானவளுடைய காலடியில் நான் விழுந்திருக்கிறேன். அம்மா என்று சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத மனிதர் இடத்தில் அந்த அம்பிகையை நான் நம்பியிருக்கிறேன். என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாமல் அந்த அம்பாள் முடிவெடுப்பாள், அகத்தை வேறறுப்பாள். எத்தனை முறைகள் மந்திரங்கள் செஞ்சாலும் எங்க அத்தா தந்திரக்காரி இருக்கும் வரைக்கும் அந்த மந்திரம் வேலை செய்யாமல் முறிஞ்சி போகும். எங்கள் அம்பிகை ஆயுதம் ஏந்தி புறப்படும் காலம் வரும்போது எந்த ஒரு அகம்பிடித்த மனிதரும் அவர் பார்வையில் இருக்க முடியாது. அவள் நெருப்பாக பறக்கக்கூடிய சுட்டெரிக்கக்கூடிய சூட்சமக்காரி. அவள் சுட்டு எரித்திடுவாள். இந்த நம்பிக்கை ஒன்றுதான் நான் என் தாய் மேல் வைத்திருக்கிற பற்று. நான் அவள் மேல அசைக்க முடியாத வச்சிருக்கிற நம்பிக்கை. என் உள் உணர்வு அத்தனையும் அவள் வாழும் இடம். அவள் காலடியே கதி என்று நான் இறக்கும் வரைக்கும் பிடித்து கொண்ட காலை விடாமல் நான் அவள் மூச்சு காற்று என்னது அவள் மேல் விழுந்து கொண்டே இருக்கும். கருவறையில் இருக்கக்கூடிய தாயானவள் காளி தேவி அப்படின்னு சொன்னா அவ என் மேல் கருணை காட்டுவா என்று அவள் காலை நான் நெருக்கி பிடித்திருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் அவள் விழி திறந்து பார்ப்பாள் என்று காத்திருக்கிறேன். மற்றவர் கண்ணுக்கு அவ கல்லாக தெரிந்தாலும் என் கண்ணுக்கு அவ காளி. காரணக்காரி, சூட்சமக்காரி, மாயம் செய்யக்கூடிய ஜாலக்காரி, மந்திரத்தை முறிவடிக்கும் தந்திரக்காரி. என் தாய் என்னை ஒரு காலமும் தளர விட மாட்டாள். சோர்வை கண்டு போற நேரத்திலே என்னை தூக்கி நெகிழ்த்த வந்த என் அன்னை என்னை என்னைக்கும் காப்பாற்றுவாள் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன்.
காலம் கடந்து போனாலும் என் காரணத்தை அவள் ஏற்றுக்கொள்ளுவாள். என் பின்பு வரக்கூடிய என் சந்தானங்களை வழிநடத்துவதற்காக அவள் வேலைகளை செய்ய அமர்ந்திருப்பாள். அழிக்க முடியாத சக்தி தேவியை எந்த மனிதனும் இங்கு எதிர்நிற்க முடியாது. அந்த சக்தி தேவியை அமைத்தீர் இங்கே நான் கும்பிட வழிபட ஆரம்பிச்சது. நான் எடுத்த பிறவின் பழனை அடைவது என்ற வெறியால் நான் இங்கு அமைத்திருக்கிறேன். என்னை சுற்றி பல மக்களுடைய